குவிக்கப்பட்ட காவல்துறை அந்த 6 மணி நேர திக் திக் நிமிடங்கள் மிரட்டுகிறீர்களா மிஸ்டர் விஜய் என்று மனம் திறந்து பேச இருக்கிறார் நம்மோடு திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி மதிவதனி அவர்கள். வணக்கம். காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்ட செய்தியை பார்த்தோம். பல இடங்களில் நீங்கள் உட்பட திராவிடர் கழக தோழர்கள் முடக்கப்பட்டதை பார்த்தோம். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை என்று உங்கள் தரப்பில், திராவிடர் கழக தரப்பிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கைகளை பார்க்க முடிகிறது. முன்தினம் இரவு வரை அதை பற்றி பேசாத காவல்துறை பலருக்கும் நள்ளிரவில் போய் கதவை தட்டியிருக்கிறாங்க பலர் வீடுகளிலும் அப்படிங்கிற செய்தியை அறிந்து கொள்ள முடிஞ்சது. இதெல்லாம் எதற்காக நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே தமிழ் கேள்வி நேயர்களுக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இரட்டை வேடம் தான் நான் போடுகிறேன் அப்படின்றத அம்பலப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, நீட்டை எதிர்ப்பது எங்களுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய ஆட்சியும் நீட்டை எதிர்க்கிறது அப்படின்றத பேசினார் ஒரு முறை. அதற்கு அடுத்த முறையில இருந்து நீட் எதிர்ப்புக்கான குரல்கள் வருகிற போது தொடர்ந்து திராவிடர் கழகம் மட்டுமல்ல எல்லா எதிர்ப்பு குரல்களையும் முடக்கிட்டே வந்தாங்க. இதனுடைய உச்சபட்சம் என்ன அப்படின்னா, திராவிடர் கழகத்தில் இது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது, இருசக்கர வாகன பரப்புரை பேரணி, ஒரு பிரச்சார பெரும்பயணம். எதுக்காக நீட்ட தமிழ்நாடு வேணாம்னு சொல்லுது, ஏன் இத்தனை ஆண்டு காலமாக நீட் எதிர்ப்புக்காக திராவிடர் கழகம் குரல் கொடுக்குது, இது எவ்வளவு சமூக அநீதி அப்படின்றத தாண்டி இடபிள்யூஎஸ் பற்றி பேசுவதற்காகவும் தான் இந்த இருசக்கர வாகன பரப்புரை. இப்ப நீட்டை பற்றி பேசினால் அவர்களுடைய முதலாளிகளாக பிஜேபி கோச்சுக்கும் பயந்தாங்களா, இல்ல இடபிள்யூஎஸ் பற்றி பேசினால் பார்ப்பனர்கள் கோச்சுக்குவாங்கன்னு பார்த்தாங்களான்றது நமக்கு தெரியல. அதை தாவேகா தரப்பு தான் தெளிவுபடுத்தணும். ஆனா இந்த நிகழ்ச்சி நடந்து 2 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை தான் ஏத்துக்கிட்டோம்னு சொன்ன தாவேகா தரப்பிலிருந்தோ அல்லது முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ அமைச்சர்கள் தரப்புல இருந்தோ உரிய விளக்கங்கள் கொடுக்கப்படல. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, நாங்க எங்களுடைய 6 குழுக்களாக பிரித்து 4 நாட்கள், ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 9 இடங்கள்னா 4 நாட்கள்ல 36ல இருந்து 40 இடங்கள் பரப்புரை பயணத்துக்காக அந்தந்த இடங்களுக்கு நாங்க போயிட்டோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் மன்னார்குடியில தொடங்கணும்ன்றதுக்காக மன்னார்குடிக்கு போய் இறங்கிட்டு எங்களுடைய அறைக்கு போன பிறகுதான் காவல்துறை போய் எங்களுடைய மாவட்ட கழக தலைவர் வீட்டை தட்டி இல்ல உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா சென்னை பெரியார் திடலில், பெரியார் திடல் அப்படின்றது ஏதோ திராவிடர் கழகத்துக்கு மட்டுமான ஒரு அலுவலகமாக தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்கப்பட்டதே கிடையாது. சமூக நீதியினுடைய மையப்புள்ளியை தீர்மானிக்கக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கு. தந்தை பெரியார் கண்ட திராவிடர் கழகத்தினுடைய மைய இடம். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள், இன்னும் சொல்லணும்னா ஜோசப் விஜய் அவர்கள் அந்த திடலில் போய் தான் எங்களுடைய தலைவரை சந்திச்சாரு. இப்படி வரலாற்று சிறப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரலாற்று இல்லாத அளவிற்கு காவல்துறை அத்தனை பேர் வராங்க, குவிக்கப்படுகிறார்கள். நீங்க பைக் எடுத்துட்டு வெளியே போக கூடாதுன்றாங்க, பேரிகேடை போட்டு அடைக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, திமுக ஆட்சியில் நடந்ததில்லை. இது பிஜேபி திகாவை எப்படி அணுகுமோ அந்த வகையில் தாவேகா அரசு அணுகி இருக்கிறது. இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்டா, நாங்க இப்படிதாங்க அப்படின்னா அவங்களே அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட மாதிரிதான் இருக்கு. காவல்துறை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அனுமதி மறுத்தால் அது அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்துன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரலாக காவல்துறை அனுமதி மறுக்குது. எங்களுடைய மைய நீங்க ஒரு பைக் ரேலி போகின்ற பொழுது நீங்க தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இயக்கம், பல ஆண்டுகளாக போராடக்கூடியவர்கள், நீங்க அனுமதி முறையா வாங்கணும்ல. ஏன்னா கடந்த முறை போராட்டம் நடைபெற்ற பொழுதே, பாலநிலத்தில் நடைபெற்ற பொழுதே அமைச்சர் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் ஒண்ணு சொன்னாரு, ரோட்ல எல்லாம் போராட்டினா அது மக்களுக்கு இடையூறா இருக்கும், முறைப்படி அனுமதி வாங்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் நாங்க ஆதரிக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தாவேகா அரசு தரப்புல சொல்லிக்கிற பொழுது நீங்கள் முறையாக அனுமதி பெறாதது உங்கள் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வைக்கப்படுது. முதல்ல திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை தாவேகாவில் அமைச்சரோ இல்ல யாரோ ஒருத்தருக்கு வரலாறு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அனுமதி பெறாமல் தடையை மீறுவோம் அப்படின்ற எந்த வகையான ஈடுபாட்டிலும் எங்களுடைய தலைமைக்கோ இல்ல திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு ஐயா தந்தை பெரியார் காலத்திலிருந்து அந்த நடைமுறை எங்க கிட்ட இல்ல. உரிய முறையில் அனுமதி பெறுவோம். அப்படி அனுமதி பெற்று நடத்துவதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்கள் இந்த சட்டத்தை மதிக்கிறோன்றதுதான். அதுல எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு, தடையை மீற முடியாமல்லாம் இல்ல, இங்க இருக்கவங்களும் இளைஞர்கள் தானே, இங்க இருக்கவங்களும் அதே போர்ஸோட தானே போய் நிக்கிறோம், தடையை மீற முடியாமல்லாம் எங்க இளைஞர்கள் இல்ல,
சட்டப்படி நாங்கள் வழக்கம் போல் இதை அணுகுவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப இந்த அனுமதி விஷயத்துக்கு வந்தா, ஜூலை 17, 18லயே மிக தெளிவாக டிஜிபி அலுவலகத்தில் எங்களுடைய தலைமையிடத்திலிருந்து அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு, பெர்மிஷன் கேட்டு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அனுமதி மறுத்தால் கடிதமா குடுப்பாங்க. எலக்ஷன் டைம்ல மட்டும் தான் அனுமதி கொடுக்கறதுக்கு கடிதம் வரும். இவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சனாலயா, இல்ல திடுதிப்புன்னு இவங்களே எதிர்பார்க்காம ஆட்சிக்கு வந்ததுனாலயான்னு தெரியல. இவங்களுக்கு தெரியாததுன்றதுனாலயே இத்தனை ஆண்டு காலம் களத்தில் நின்ற ஒரு இயக்கத்தை பார்த்து அனுமதி வாங்குனீங்களா, அனுமதி வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்திலிருந்து 24ஆம் தேதி மீண்டும் எங்களுடைய தலைமையகத்துக்கு, நீங்க மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் போறீங்க. அதனால அந்தந்த பகுதிகளில் காவல்துறையில அனுமதி வாங்கிக்கோங்கன்னு கடிதம் வருது. இப்ப அந்தந்த பகுதிகளில் காவல்துறையில எங்களுடைய கழக மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தெளிவாக போய் கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. மறுப்பதாக இருந்தால் அவங்க கடிதம் கொடுத்த அன்னைக்கு மறுக்கலாம். இல்ல நாங்க பயணத்தை மேற்கொள்ள இருந்த ஜூலை 30னா அதற்கு முதல் நாளோ, அதற்கு 2 நாட்களுக்கு முன்போ மறுப்பு கொடுக்கலாம். எப்படியோ கொல்லைப்புறம் வாயிலாக, பின்புறம் வாயிலாக ஏதோ ஒரு ட்ரோஜனை போல, RSS முகமூடி அணிந்ததை போல ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி சொல்றது, 11 மணிக்கு சொல்றது, விடியற்கால 6 மணி 6:30 மணின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப முன்னாடி நாளே நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க நீதிமன்றத்தினுடைய வாயிலை தட்டி நாங்க எப்படியாவது பேரணி போயிடுவோன்றதுனாலதானே இந்த முறையை கையாளுகிறாங்க. இப்ப இவங்க பிரச்சனை வந்து அனுமதி பெற்றார்களா இல்லையான்றதை தாண்டி, நீட் EWS பற்றி பேசிடாதீங்க, பிஜேபி பத்தி பேசிடாதீங்கன்றதுதான். அப்படி இன்னொன்னு அப்படி சொல்றோம். சொல்ற அப்படி சொல்றதுக்கு அவங்க நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் தானே. அவங்க அதான் சொல்றாங்க, நாங்களும் நீட் விலக்கிற்காக நீட் வேண்டாம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு. நீங்க போராட்ட களத்தில் கூட, பாலநிலத்தில் நடைபெற்ற போராட்ட களத்தில் கூட அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் நேரில் ஆதரவு தெரிவிச்சுட்டு சொல்றாரு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்போங்கிறதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அமைச்சர் நீட்டை ராஜ்மோகன் அவர்கள் இந்த கேள்வி நான் ஏன் வச்சேன்னா, நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசு நீங்க ஏன் அதை RSS ட்ரோஜான், RSS முகமூடி, பாஜக முகமூடி என்றெல்லாம் சொல்வது என்ன நோக்கம்? இல்ல இப்ப நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்றது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்கள் ஆட்சியின் நிலைப்பாடும் அதுதான் சொல்லி முன்னால இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, திராவிடர் கழகத்தினுடைய எல்லா ஆர்ப்பாட்டங்கள், எங்களுடைய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் ஏதோ இந்த வருஷம் மட்டும் நாங்க போல. 2017ல போனோம், 2024 திமுக ஆட்சி. ஏன் திமுகவை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நீங்கள் ஆதரித்த கட்சி எப்ப அமைதியா இருந்தீங்கல்ல, நீங்க இருக்கக்கூடிய பல அறிவாளிகள் கேட்டுட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் இருந்த போதும் இதே இருசக்கர வாகன பரப்புரை பயணம் போனோம். திமுக இரட்டை வேடம் போடாம நீட்டு எதிர்ப்பது என்பது எங்களுடைய கொள்கை முடிவு, எங்கள் ஆட்சியின் முடிவும் அதுதான் சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, எங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் 92 வயசுல தமிழ்நாடு முழுவதும் நீட்டை எதிர்த்து பிரச்சார பயணம் போனப்ப, சிட்டிங் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் 2 பக்கமும் உட்கார்ந்துகிட்டு ஆசிரியர் அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிமடித்தார்கள். அதை நாங்களும் ஏத்துக்கிறோம்னு எங்களுடைய மேடையில் பேசினாங்க. இப்ப குறைந்தபட்சம் நீங்க எங்களோட பேரணியில கலந்துக்கங்கன்னு நாங்க கூப்பிடல, நீங்க ஆதரவு தெரிவிங்கன்னு கூப்பிடல, உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கூட நாங்க கேட்கல. நாங்கள் அமைதி வழியில் பரப்புரை செய்வதற்கோ, அமைதி வழியில் பிரச்சாரம் செய்வதற்கோ, நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி ஏன் எதிர்ப்பா இருக்கணும்? இப்ப நீங்க கேட்கிற மாதிரி அவங்க கேட்கலாம். ஒருவேளை அதான் பிரச்சனையா? நீங்க ஆதரவு கேட்காதான் பிரச்சனையா? ஏன் நீங்க அவங்களையும் கலந்து கொள்ள சொல்லி கேட்டிருக்கலாமா ஒருவேளை? ஏன்னா திமுக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? திமுக கலந்துகிட்டாங்கன்னா அவங்க நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்ததுனால அவங்க கலந்துகிட்டாங்க. நாங்க இப்ப நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் போறோம் அப்படின்னு சொன்னா, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் மன்னார்குடியில போய் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அழைப்புதல் என் பேர் போட்டியா, நோட்டீஸ்ல போட்டியான்லாம் இல்ல. ஒத்த கருத்துடைய எல்லாரையும் திராவிடர் கழகம் அழைக்கும். அவங்க நின்று எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், எங்கள் ஆட்சியே நீட்டை எதிர்க்குது, நாங்க ஏன் உங்களுக்கு தடை விதிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, அப்ப இதுக்கு பேரு என்ன? இத நீங்களோ, நானோ, இல்ல திகால இருக்கவங்களோ, திமுக இருக்கவங்களோ கிளாரிஃபை பண்ண முடியாது. தாவேக்கா தானே கிளாரிஃபை பண்ணணும். இந்த காரணத்திற்காக தான் தடை விதிக்கப்பட்டது, அனுமதி பெறலன்றது பொய். ஏன்னா முறைப்படி இந்த கடிதத்தை எல்லாம் விடுதலையில் தெளிவாக அறிக்கையில் ஆசிரியர் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு இடத்தில் நடந்திருந்தால் இந்த ஆட்சிக்கும் அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேட்டர்ன்ல நடக்குது, ஒரே மாதிரி நடக்குது. பெரியார் திடலில் இத்தனை போலீஸ குவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நீட்டுக்கு ஆதரவானவர்கள் தானே, நீங்க மன்னிக்கணும், நீட்டுக்கு எதிரானவர்கள் தானே தாவேக்கா. நீங்களே நீட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப திடலில் எதற்கு அத்தனை காவல்துறை குவிக்கப்படணும்? அப்ப இவங்க என்னன்னு கேட்டா, இப்ப 2 சிக்கல்கள் தாவேக்கா இருக்கு. ஒண்ணு, நீங்க பிஜேபி பத்தி பேசக்கூடாதுன்னு நேரடியாக எங்க கிட்ட சொல்ல முடியாது.
ஏன்னா எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால வழியில் பயம் இல்லை. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களைப் போல எங்களுக்கு பிஜேபி பார்த்து இரட்டை வேடம் போட வேண்டிய தேவையில்லை. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றீங்க பிஜேபிய. இது நாள் வரை பிஜேபியை, மோடியை, அமித்ஷாவை, நிர்மலா சீதாராமனை எதிர்த்து ஒரு சொல்லை உதிர்த்திருப்பாரா? ஏன்னு கேட்டா எங்க அண்ணன் வந்து சைலண்டா தான் எல்லாத்தையும் செய்வாருன்றாங்க. உங்க அண்ணன் சைலண்டா செய்யட்டும், வைலண்டா செய்யட்டும், அது எங்க பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு என்ன பேசினாரு? உங்களுடைய பட ரிலீஸை பற்றி உங்களால பேச முடியுது. யாருன்னு கேளுங்கன்னு கேட்க சொல்றீங்க. மக்களை தூண்டி விடுறீங்க. நீங்க தான்ப்பா அண்ணனுக்காக பேசணும்ன்றீங்க. நீட் எதிர்ப்புக்காக நீங்க பேசலனாலும் பரவாயில்ல. நாங்க எங்க தோள் மேல போட்டுக்கிட்டு இந்த வேலையை செய்யறோம்னு சொன்னா, அதை தடுக்க வேண்டிய அவசியம் தாவேக அரசுக்கு எங்க வந்ததுன்னு அவங்க தெளிவுபடுத்தணும். அதுதான் ஒரு கேள்வி வருது. இப்போ நீட்டுக்கான ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் அது வந்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க நீட் விலக்கு கேட்கல, நீட் தேர்வை அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் ஒரு போராட்டத்தை அடிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் மாணவர்கள், இடதுசாரி அமைப்புகள், திராவிட இயக்க அமைப்புகள், திமுக, அதிமுக பலரும் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பிறகு அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டன. முடிவுக்கு வந்த நிலையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஒரு பைக் பேரணி என்று அறிவிக்கின்ற பொழுது உங்களுடைய போராட்டம் மாநில தாவேக அரசுக்கு எதிராகவும் திரும்புமோ என்று ஒருவேளை தாவேக நினைத்திருக்க கூடுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஒன்று. இன்னொன்று, தடையை தாண்டி அல்லது நாங்கள் போவோம் என்று சொல்லாமல் காவல்துறை வந்து உங்களை அச்சுறுத்தியதா, அந்த நீங்கள் அச்சப்பட்டீர்களா அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. நீங்கள் நான் சொல்றது திராவிடர் கழகம் அச்சப்பட்டு இந்த பேரணியை வந்து நிறுத்தி விட்டதா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இந்த ரெண்டுக்குமான பதில். ரெண்டு கேள்வியை நான் மூணா பிரிச்சுக்கிறேன். முதல்ல தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அங்க டெல்லியில் ஜந்தர் மந்தர்ல நடந்தது ஃபேர் நீட் கேட்டு. தமிழ்நாட்டில் நடைபெறுவது பேன் நீட். இவங்க நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லுகிறேன், மே 4க்கு பிறகு உயிர் தெழுந்ததுனால இவங்களுக்கு இப்பதான் விடியுது, இப்பதான் இரவு வருது, இப்பதான் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல பஸ் பாஸ் இருக்கு, பஸ் ஓடுதுன்னு இப்ப பாக்குறாங்க. அதனால இவங்க திரும்ப திரும்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடு அமைதியாயிடணும். தமிழ்நாடை பார்த்துதான் டெல்லி கற்றுக்கொள்ளுமே தவிர டெல்லியை பார்த்து தமிழ்நாடு வரலாற்று எந்த காலத்திலையும் கத்துக்கல. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டா, ஜூலை 4ஆம் தேதி திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு நடைபெறுது. அந்த பொதுக்குழுவிலேயே நாங்க இருசக்கர வாகன பரப்புரை பயணம் போக போறோம்னு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கும் டெல்லி போராட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு வாய்ப்பாக டெல்லியில இந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடைபெறாமல் இருந்திருந்தாலும் திராவிடர் கழகம் வழக்கம் போல் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கோம். 2017 தொடங்கி எல்லா வருடமும் எங்களுடைய பயணம் வேற வேற வகையில இருந்திருக்கு. ஒண்ணு இருசக்கர வாகன பரப்புரையா இருக்கும், ஆர்ப்பாட்டமா இருக்கும், அனைத்து கட்சி கூட்டமாக எங்களுடைய தலைவர் தலைமையில நடக்கும். இல்ல எங்கள் தலைவரே எல்லா மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணம் போயிருக்காரு. அந்த குழுக்களிலும் எங்களை போன்ற இளைஞர்கள் பயணித்திருக்கோம். இப்ப இந்த வடிவங்கள் மாறினாலும் எல்லா காலகட்டத்திலும் நீட் எதிர்ப்புக்கான குரல் திராவிட கழகத்துல இருந்து ஒலித்து வந்திருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் ஆட்சியில் நீங்க அதே மாதிரி இங்க நடந்துருவோம்னு பயந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னா, நாங்க வெளிப்படையா கேட்கிறோம். ஜந்தர் மந்தரில் நடந்தது மாதிரி அவங்க கேட்டது ஃபேர் நீட், தமிழ்நாடு பேன் நீட் கேட்டு அறவழியில் அப்படி ஒரு போராட்டம் நடந்தால் தாவேக ஆட்சிக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க தானே நீட் எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய குரலை வலுப்படுத்துவதற்கு தானே தமிழ்நாடு ஓரணியில் திரளுன்னு தானே நீங்க எடுத்துக்கணும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு இல்லையா? சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றணும்னா பிஜேபி மாதிரி காப்பாத்த போறீங்களா, அல்லது திமுக நீட்டில் எடுத்த முடிவை போல் நிற்க போறீங்களா? இந்த ரெண்டு தான் கேள்வி. இப்ப ஏன் திமுகன்னு சொல்றோம்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க நிலைப்பாடு என்னவாக இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞரணி சார்பில் உண்ணாவிரதம் நடத்துறாங்க மாநிலம் முழுவதும். அதை முடித்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களை முன்னாள் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுக்கிறார். எங்கள் தலைவர் போய் கலந்துக்கிறார். ஏன் இந்த வித்தியாசத்தை சொல்றேன்னா, ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்க வேண்டிய போராட்டம் தான் நீட் எதிர்ப்பு. திமுகவா, அதிமுகவா, கம்யூனிஸ்டா, விசிகாவா இது கணக்கில்ல. ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில அரசு போராட வேண்டிய காலகட்டம். இப்ப மாநில அரசு தனியா நிக்காம உங்க கூட நாங்க எல்லாரும் நிக்கிறோம்பான்றது அவங்களுக்கு வலு சேர்க்கக்கூடியது தானே. அப்ப அடிப்படை என்னன்னா, அவர்களுக்கு நீட் ஒழிப்பில் ஒரு தீர்க்கமான ஸ்டாண்ட் இல்ல. பிஜேபி பகைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒன்றிய அரசை பகைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்னமும் நான் ஒரு படி மேல போய் கேட்கிறேன், அறவழி போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசினுடைய சட்ட ஒழுங்குக்கும் என்ன சம்பந்தம்?
இப்ப மாணவர்களை கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் பிரிமைசஸ்ல போய் நீங்க புடிச்சிட்டு வரீங்க. நீங்க உள்ள போறதுனாலதான் அங்க சட்ட ஒழுங்கு சிக்கல் வருதா? இல்ல மாணவர்கள் அமைதியா போராடுறப்போ உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சிக்கல் வருதா? எந்த மாணவர்கள் பொது ஒழுங்குக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரா இருந்தாங்க? இல்ல திராவிடர் சரி. கழக வரலாற்றில், கருஞ்சட்டை தொடர்கள் வரலாற்றில் தந்தை பெரியார் காலகட்டம் தொடங்கி இப்ப வரைக்கும் ஒரே ஒரு சம்பவத்தை இந்த இயக்கத்துக்காரங்க போராடினதுனால பொது ஒழுங்குக்கு, பொது அமைதிக்கு பங்கம் வந்ததுன்னு தாவேகாவோ முதல்வர் விஜயோ காட்ட முடியுமா? அதுக்கு அடுத்து நீங்க கடைசியா கேட்ட கேள்வி, தீக அச்சப்பட்டுருச்சாங்க. பெரியார் திடலில் காவல்துறை படை சூழ என்னனாலும் நடக்குன்ற சூழலில் ராவண லீலாவை நடத்தி காட்டியவர் அன்னை மணியம்மையார். அதே பிரிமைசஸ்குள்ள 2015ல மாட்டிறைச்சிக்கு எதிராக ஒன்றிய அரசு அவ்வளவு அட்டூழியங்களை பண்றப்ப தாலி அகற்றும் போராட்டத்தையோடு சேர்த்து மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தை அதே பெரியார் திடல் வளாகத்தில் செய்து காட்டிய அமைப்பு திராவிடர் கழகம். அப்ப எங்களுடைய தலைவர் பல முறை கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். மிசா காலகட்டத்தில் சிறையில் இருந்தவர். அப்ப எங்களுக்கு இது அச்சத்தின் பெயரால், பயத்தின் பெயரால் அர்த்தம் இல்ல. அமைதி காப்பதற்கு ஒரே காரணம் சட்ட நெறிமுறைப்படிதான் எல்லாவற்றையும் இந்த இயக்கம் செஞ்சிருக்கு. ஏன்னா இது ரகசிய அமைப்போ, ரகசிய இயக்கமோ, வன்முறை இயக்கமோ, கலவரத்தை தூண்டக்கூடிய இயக்கமோ இல்ல. வெளிப்படையா சொல்லணும்னா இது RSS மாதிரியான அமைப்பு இல்ல. இது வெளிப்படையா என்னுடைய கொள்கையை டிக்ளேர் பண்ணிட்டு நடக்கக்கூடிய, ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு சமூக இயக்கம். இந்த இயக்கத்தின் பாதையில் தான் இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசும் நடந்திருக்கிறது. அந்த கட்சிக்கு என்று தனிப்பட்ட நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் அரசாக இருக்கிற போது அது தந்தை பெரியாரை மைய புள்ளியாக வைத்துதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்க முடியும்ன்றதுதான் கடந்த கால வரலாறு. இப்பயே சட்டமன்ற நீதிமன்றத்தை நாடுறோம்னு சொல்றோம்னா, நீதிமன்றம் பதில் அளித்தால், அது உரிய முறையில் அனுமதி அளித்தால் எங்களுடைய பிரச்சார பயணம் மீண்டும் தொடரும். அனுமதி மறுக்கப்பட்டால் தடையை மீறி தொடர்வோம் அப்படின்றதுதான் எங்கள் தலைவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். நிறைய ஒரு கேள்வி. பல இடங்கள்ல இருந்து இப்போ ஒரு விதமான கருத்து வருகிறது. ஏற்கனவே இந்த கருத்து திரு சீமான் போன்றவர்கள் சொன்ன கருத்து தான், எல்லாரும் டாக்டருக்கு படிச்சு என்ன செய்ய போறீங்க, எல்லாரும் இன்ஜினியராக என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கருத்து இப்பொழுது தாவேகா தரப்பில் இருந்து கூட பல்வேறு தரப்பில் இருந்து அது போன்ற ஒரு கருத்துக்கள் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே விஜய் அவர்கள் முன்பு சொன்னதை நீங்க நான் சொல்றது உங்களை இல்ல, நீட் எதிர்ப்பை பேசக்கூடியவர்களை என்ன கான்டெஸ்ட்ல அதை சொன்னாரு. ஆனால் இவர்கள் திரித்து பரப்புகிறார்கள். அதாவது டாக்டருக்கு மட்டும்தான் படிப்பா அப்படின்னு சொன்னது நீட் மட்டும்தான் தேர்வா அப்படின்னு விஜய் கேட்டது நீட்ல தோத்துட்டோங்கிறதுக்காக தவறான முடிவை எடுத்து விடக்கூடாது என்ற கோணத்தில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசிய பேச்சு. ஆனால் இதையெல்லாம் எடுத்து மடைமாற்றும் ஒரு வேலையை நீட் எதிர்ப்பாளர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தரப்ப வைக்கிறாங்க. எங்க வீட்லயோ இல்ல நம்ம யார் வீட்லயோ ஒரு குழந்தை கனவோட ஆசையோடு வளருது. குழந்தை கனவோட ஆசையோடு வளர்றப்ப பல தடைகள் வருது. இப்போ ஒரு பொறுப்புள்ள வீட்டுல இருக்க அம்மாவாவோ, அப்பாவாவோ, அக்காவாவோ என்னோட கடமை என்னவா இருக்கும்னா, என் பிள்ளை அந்த தடையெல்லாம் மீறி அந்த கனவை, ஆசையை அச்சீவ் பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது தான் உண்மையான நல்ல எண்ணமாக இருக்க முடியும். நான் அதை விட்டுட்டு ஆசையோடு கனவோடு வர பிள்ளைய நீ உன் கனவை மாத்திக்க, ஆனா அந்த தடை அப்படியேதான் இருக்கும்னு சொல்றது சமூக அநீதி. நீட்டு தான் படிப்பான எந்த குரலில் யார் கேட்டாலும் அது பிஜேபியின் குரல் தான். நம்மளை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் மட்டுமா படிப்பு, சரிங்க நான் நீட் எழுதல, அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இன்ஜினியரிங்க்கு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ், இன்ஜினியர் மட்டும்தான் படிப்பா, அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு டெல்லியில இருந்து கேள்வித்தாள் அனுப்புவோன்றாங்க NEP-ல. அப்புறம் என்ன கேட்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டுமா படிப்பு, சரி 12வது படிச்சுக்கிட்டு இருக்கேன், 12வது மட்டும் தான் படிப்பா, பள்ளி படிப்பு தான் படிப்பா, குலத்தொழில் இவ்வளவு இருக்குல்ல, ஏங்க இவ்வளவு சொத்து வச்சுட்டு எதுக்கு எங்க பிள்ளைய படிக்க அனுப்புறீங்க, ஏப்பா நீ ஏன் கையில தொழில் வச்சிருக்க, நல்ல செருப்பு தைக்கிற, நீ ஏன் உன் பிள்ளைய செருப்பு தைக்க வைக்காம ஸ்கூலுக்கு அனுப்புற? இத நீங்க அப்படியே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் படிக்க வர நேரடியாக கேட்க முடியாத பார்ப்பனியம், ஆரியம், பிஜேபி, RSS, வர்ணாசிரமம், மனதர்மம் எல்லாவற்றினுடைய குரல் தான் நீட் மட்டும்தான் படிப்பா. நீங்க குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்றத முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப CTR நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல, பிளம்பர் இருக்காரு, கார்பெண்டர் இருக்காருன்னு, பார்ப்பனர்கள் அல்லது உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் 4 தலைமுறை படிச்ச வீட்டுக்குள்ள இருக்குல்ல, அவங்களெல்லாம் ஒரு அறையில உட்கார வச்சு இது மட்டும்தான் படிப்பான்னு நீங்க கேளுங்க. அதை விட்டுட்டு முதல் தலைமுறையா படிக்க வரக்கூடிய குழந்தைங்களை அப்பதான் கல்வியினுடைய அந்த வாசத்தையே நுகர வரக்கூடிய குழந்தைகளை பார்த்து இதெல்லாம் கேட்கறதுன்றது உங்களை அறியாமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பார்ப்பனிய உணர்வு. அதை நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, CTR நிர்மல்குமார் அவர்கள்
பேண்ட்டுக்கு மாறினாலும் வேட்டிக்கு மாறினாலும் உள்ள அந்த RSS உடையை மறக்காமல் இருக்கிறார். அதனால அது அப்பப்ப வெளிப்படுது. நேற்றைக்கு கூட விடுதலையில் தலையங்கத்துல மிக தெளிவாக நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதை இப்பயும் சொல்ல விரும்புறேன். இந்தியாவின் பிரதமர் மோடி அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்ப கர்ம யோகான்ற புத்தகத்தில் வெளிப்படையா எழுதுறாரு, மலம் அள்ளுறது, குப்பை அள்ளுறது, சாக்கடை அள்ளுறது, இந்த தொழிலை செய்யறவங்க எல்லாம் நீங்க மன மகிழ்ச்சியோட இதை கடமையா நினைச்சு செஞ்சாதான் கடவுளுக்கும் சமூகத்துக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றாரு. அதே மலம் அள்ளுறத, அதே சாக்கடை அள்ளுறத, அதே குப்பை அள்ளுறத நீங்கள் பேசக்கூடிய சமூகங்கள் இருக்கீங்கல்ல, யார் பேசுறீங்களோ அந்த சமூகம் செஞ்சாலும் கடவுள் சந்தோஷப்படுவார். குறிப்பிட்ட சமூகம் இதை செய்யணும்னு வெளிப்படையாக சொல்லுகிற போது 2007 திராவிடர் கழகம் அந்த புத்தகத்தினுடைய நகலை எரித்தது. அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இன்னைக்கு CTR நிர்மல்குமாரும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் நீட்டு தான் படிப்பா, எதனாலும் படிப்பான்றாங்க. சரி, எதனாலும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் கொண்டு வந்துட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை தானே சொல்லுது. அதையாவது எதிர்த்து பேசுங்க சார். எதையும் எதிர்த்து பேசுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தயாராக இல்லை. ஏன்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, நீங்க சிரிச்சா போதும், நீங்க நின்னா போதும்னு நினைக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார். அப்படி இருக்குன்றதுக்காகவே நாங்க அமைதியா இருக்க முடியாது. இங்க திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கான துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறது. அதனால கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு திரும்ப சொல்றேன், நீட்டு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை, சமூக அநீதிக்கும் சமூக நீதிக்குமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில நாங்க எல்லா காலகட்டத்திலும் ஒரே அணியில் தான் இருக்கிறோம். அது சமூக நீதிக்கான அணி. இதுல குறுக்க மறுக்க தாவேக அரசு ஓட வேண்டாம். நன்றி. நீட் எதிர்ப்பில் நீங்கள் உங்கள் இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டையும், இந்த போராட்டம் நீட் விலக்கு கேட்டு நீட்டை முற்றிலும் வேண்டாம் என்று நிராகரித்து அதற்கான உங்களுடைய தொடர் பரப்புரை பயணத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் தடையை மீறுவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எந்த காவல்துறையின் மூலமாகவும் எங்களை அச்சுறுத்த முடியாது என்பதையும் உறுதிபட தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வியின் அழைப்பை ஏற்று எங்களோடு இணைந்து உங்கள் பதில்களை தந்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. நிறைய சொல்லலாம் சொந்தங்களே. திருமிகு மதிவதனி அவர்களுடைய நேர்காணலை கேட்டீர்கள். தொடர்ந்து தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.